என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதாவது கரூர் துயர சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் தளபதியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட செயல்களாக இருக்கட்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது தளபதி அவர்கள் தினமும், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும், அறிக்கை மூலமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், மக்களோட பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிற்கிறதுல மும்முரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு தளபதி. மழையில் பாதிக்கப்படுற விவசாயிகளுக்காக ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதில் இன் ஃபியூச்சரில் விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் எந்தெந்த மாதிரிலாம் முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சில அறிவுரைகளும் சொல்லியிருந்தாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை விழாவுக்கு தன்னுடைய அறிக்கை விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட புகைப்படத்துக்கு தன்னுடைய அலுவலகத்தில் வச்சு மலர் மரியாதையும் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாளுக்கான வாழ்த்துக்களாக இருக்கட்டும், எஸ்ஐஆர் பற்றிய கண்டனமாக இருக்கட்டும், அந்த எஸ்ஐஆரை அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரிலாம் முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆலோசனையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் ஜெயிச்சு வந்த நம்ம தங்கங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதாக இருக்கட்டும், அடுத்தடுத்து தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக அடுத்தடுத்து செயல்பட தொடங்கினார். இந்த நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க உள்ள 25 மாவட்டங்களுக்கு இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அணிக்கா நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாங்க. மீதம் இருக்கிற மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகளை நியமிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இருக்கிற மாவட்டங்களை ஒரு 10 மண்டலங்களாக பிரித்து மண்டலத்துக்கு ஒரு தலைவர், அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் அப்படின்னு, அதாவது 11 பேர், ஒரு மண்டலத்துக்கு 11 பேர் என்ற விதத்தில் மொத்தம் 10 மண்டலங்களாக பிரித்து நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாங்க. இது போக நம்ம பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தலைமையில் வழக்கறிஞர்களுக்கான பயிற்சி பட்டறை கூட நடந்திருக்குது. அந்த பயிற்சி பட்டறையில் என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பற்றியும், ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, முன்னெடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு வழக்கோ வந்தால் அவங்களுக்கு கூட முன்னாடி இருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் அது அவங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கபலமாக உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 35 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து நம்ம தளபதி அவர்கள் மத்திய அரசுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருடங்களாக இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி கேட்டிருக்கிறாங்க. பல வருஷமாக நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுறதும் கொலை செய்யப்படுறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி தடுக்க போகிறோம், இதுக்கு என்றைக்கு தான் முடிவு வரப்போகுது, மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வலியுறுத்தலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டையே இன்றைக்கி உளிக்கிட்டு இருக்கிறது அந்த விஷயந்தான். கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் ஒரு தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோட காரில் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத சில பேர் வந்து அந்த பையனை அடித்து தூக்கி போட்டுட்டு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. இதை கண்டித்து நம்ம தளபதி அவர்கள் உடனேயே ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த பிரச்சனையே இன்னும் ஆறலை, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம நாட்டில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடையாது. பள்ளி மாணவிகள் இருந்து கல்லூரி பெண்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு எப்போ தான் வரும்? தமிழ்நாடு அரசு பெண்கள் பாதுகாப்புக்கு எப்போ தான் முழுமையான பாதுகாப்பு உறுதி அளிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறது பல பேர் மத்தியில் கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கட்சியினர் தங்களுடைய ஆதங்கத்தை ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க.
அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட இருந்த அந்த பையன் கொடுத்த தகவலின் அடிப்படை பேரில் இன்னும் பேரை அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க எதிர்த்தாக்குதல் பண்ணதுனால போலீஸார் தன்னுடைய துப்பாக்கினால் அவங்க காலில் சுட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நம்ம அரசு அதுக்குண்டான செயல்பாட்டில் ஈடுபடுறதா இருக்கட்டும், காவல்துறை அதுக்குண்டான நடவடிக்கைகளை விறுவிறுப்பாக எடுக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டாவது பட்சம். முதல்ல இந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுல இங்கே ஒரு தெளிவு கிடையாது. பல வழக்குகளில் குற்றவாளி என்ன ஆனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த வழக்கிலையும் குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி கரூர் சம்பவத்தில் அந்த பிரச்சனை நடந்ததோ அதுக்கப்புறமா நீதிமன்றம் தானா முன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கு ஒரு தெளிவு கிடையாது, அதனால் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு எஸ்ஓபி தயார் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒருவேளை அதே மாதிரி எஸ்ஓபி இந்த பெண்கள் பாதுகாப்புக்காகவும் நடைமுறை கொண்டு வந்தால் அது எல்லாருக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பல நாட்களில் நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. அதாவது மாநில குற்ற ஆவண காப்பகம், ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே தான் இருக்குது, குறைஞ்ச பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவம் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் இது முடியும். ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை சால்வ் பண்ணுறது ரெண்டாம் கட்டம். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் என்னவா எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம ஆறுதல் சொல்கிறத விட இந்த பாலியல் வன்புணர்வு செஞ்சவங்க தூக்கில் ஏற்றப்பட்டால் தான் எல்லாருடைய மனசும் சாந்தி அடையும். தமிழக வெற்றி கழகத்தினர் மக்களுக்காக நிற்பாங்க, மக்களோட மக்களாக நிற்பாங்க. 2026 தளபதி விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரோட முதல் கையெழுத்து பெண்களுக்கான பாதுகாப்பில் தான் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த நிலையில் நாளைக்கு, அதாவது நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்ம தலைவரோட தலைமையில் மாமல்லபுரத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடக்கிறதா ஏற்கனவே தலைவர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிலையில் இது நாளைக்கு நடக்கிறதா இருக்குது. நாளைக்கு இந்த பொதுக்குழுவுக்கு வர்றவங்க முறையான பாஸ் இருந்தால் மட்டும்தான் வர முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ் இல்லாதவங்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த குழுவில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும், நம்ம அடுத்து எந்த மாதிரிலாம் பிரச்சாரங்களை முன்னெடுக்க போகிறோம், மக்களோட மக்களாக எப்படி நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட ஆலோசனையின் பேரில் நாளைக்கு நடக்கிறதா இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற மாதிரி ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணலாம், இன்னும் பல விஷயங்களை பற்றி நாளைக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கிறதா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் வேகமும் நம்ம தலைவர் அவர்களின் விவேகமும் கலந்து இதுக்கப்புறம் நம்ம முன்னெடுக்க போகிற அரசியல் எந்த மாதிரி இருக்குன்றது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பாங்க.